நம்ம தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரியான மூவி கண்டிப்பாக வரணும். டைரக்டர் உண்மையிலே அவர் வாசனை வந்து டிடிஎஃப் வாசனை அவன் நல்லா நடிக்க வச்சிருக்காரு. லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு மேம். கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு மேம். நாங்களே நைட் இங்கே பைக் ஓட்டணும்னா எங்களோ ரேஸ் ஓட்டினது எங்களை பூச்சின்னு போய் அடிக்கிறாங்க ஸ்டேஷனில். இந்த மாதிரி நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்துட்டு படத்தில் ஒரு இதுவாக காட்டல, அந்த மாதிரி நடக்கிறத காட்டியிருக்காங்க. வில்லன் கேரக்டர் லைன் முத்தானா மட்டும் தான் பிடிச்சிது. வேறு லெவலில் இருந்து நம்மளுக்கு வந்து அந்த இதுதான் ரவுடி சீனு தான் நம்மளுக்கு இது சூப்பராக இருந்துச்சுங்க. டிடிஎஃப் வாசன் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். மற்றபடி ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி கோர் லைன் இருந்தது. ஆனால் அந்த கோருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சீனும் லேக் இருந்தது, ஜம்ப் இருந்தது. ஆக்சுவலாக இதுக்கான படம் வந்திருக்கலாம், லாக்அப் இதுக்கான படம் வந்திருக்கலாம். ஆனால் அது முடிகிற மாதிரி தெரியல எனக்கு. பவரில் இருக்கவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அது அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்டை ப்ராப்பராக டேரக்டர் எடுத்து போய் சூப்பராக ரைட்டிங்காக பீக்குனா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பழைய ஆளுங்க தான் நடிச்சிருக்காங்க, அதனால் அப்படி தெரியல. புது விதமாக தான் இருக்குது கொஞ்சம். ஏன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரியான மூவி கண்டிப்பாக வரணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கஸ்டடியான கொலை வழக்குகள் இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம்லாம் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி டைரக்டர் உண்மையிலே அவர் வாசனை வந்து டிடிஎஃப் வாசனை அவன் நல்லா நடிக்க வச்சுருக்காரு, நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரொம்ப எதுவும் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கிரேட்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மக்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப சூப்பராக இருக்க படம், எல்லாம் வந்து பாருங்கள். நல்லதுண்ணா, நல்ல லக்குண்ணா, வெற்றி, நல்ல லக்கு. அதனால் அதை கவலைப்படாதீங்க. இதுக்கு வர நெக்ஸ்ட் படம்லாம் பெரிய எதிர்பார்ப்போட வரும். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்கள். ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். டாக்டர் டெத்தை வந்து எப்படி காட்டியிருக்காங்க. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் மறக்காத வந்து பாருங்கள். ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்குது, லவ்வும் இருக்குது, சாங்ஸும் நல்லா இருக்குது, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக அந்த படம் அமைய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கிளைமேக்ஸ் போய் பாருங்க, நல்லா ஹார்ட் டச்சிங்காக இருக்குண்ணா. ஓகே, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குண்ணா, நல்லா ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்குது, எமோஷனல் சாங்ஸும் சரி, லவ் சாங்ஸும் சரி நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. அபிராமி இவங்க நல்லா, அபிராமி கிஷோர் நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார். அவங்களாம் படத்தை தூக்கி வைக்கிறாங்க சார். வேறு ஏதாவது சார் நல்லா இருக்குது மேம், நல்லா இருக்குது மேம். அவங்க ஸ்டண்ட்டாக இருக்கும் சரி, லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது மேம். கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு மேம். ஃபஸ்ட் ஆக்டர் மாதிரி தெரில, நல்லா ஆக்டிங் கிளாஸ்லாம் போயிட்டு நல்லா ஏதோ பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு மேம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு மேம். நீதிக்காக போராட பண்ணிங்களா, அது நல்லா இருந்துச்சு மேம். நல்லா போலீஸ் என்ன மாதிரி பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, பாலிடிக்ஸ் என்ன மாதிரி நடக்குது, இதெல்லாம் நல்லா கண்டென்ட் வச்சுருக்காங்க மேம். நல்ல உட்காந்து பார்த்தோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு மேம். நடக்கிற விஷயம் இல்லை மேம், காமன் விஷயம் தான் நடக்குது. ஏற்கனவே நடந்த விஷயம் தான் அது. இப்போ ரீசெண்டாக அஜித் குமார் டெட்டு இதெல்லாம் வந்து காமிச்சு சொல்லியிருக்காங்க, அதில் விசேஷம் நடக்கும். தேங்க்யூ. அவர் நல்லது பண்ணுறாரு, எல்லாருக்கும் இவரு வளரணும், அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வளரக்கூடாது. சூப்பராக இருக்குது படம். இன்னும் கொஞ்சம் ஸ்டன் சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி சோஷியல் மெசேஜ் மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க. சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க, வேறு ஒருத்தவங்க மேலே இருக்கிற கேஸ் இன்னொருத்தவங்க மேலே போட்டு நாங்களே நைட் இங்கே பைக் ஓட்டணும்னா எங்களோ ரேஸ் ஓட்டினது எங்களை பூச்சின்னு போய் அடிக்கிறாங்க ஸ்டேஷனில். இந்த மாதிரி நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்துட்டு படத்தில் ஒரு இதுவாக காட்டல, அந்த மாதிரி நடக்கிறத காட்டியிருக்காங்க. சொந்த கதையா டிடிஎஃப் வாசன் சொந்த கதையா? அது அவர் சொந்த கதையாக இல்லை, லாஸ்ட்டில் போட்டாங்க ஃபோட்டோஸு. அது வந்துட்டு வேறு யாரோ நடந்த ஒரு சம்பவத்தை படமாக எடுத்த மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்டண்ட் சீன்லாம் எப்படி பண்ணியிருக்காப்ல? நல்லா இருக்கு, சேஸ் இருக்குது, பைக் சேஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ரொமான்ஸ்லாம் பண்ணுறாப்லையா? ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு, 2 சீன் இருக்குது, நல்லா இருக்கு, பார்க்குறது நல்லா இருக்குது படம். ஃபேமிலியாக வந்து எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணி. கிஷோர் அவங்களாம் எப்படி போடுவாங்க? சூப்பராக இருக்குது எல்லாரும் படம். புரியல, லேக்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குது படம். கரெக்டான ஸ்பீடில் சூப்பராக இருக்குது. சாட்டிஸ்ஃபை படம், சாட்டிஸ்ஃபை. 10க்கு 20 கொடுக்குறேன். படம் வேறு லெவலில் இருக்குண்ணா, படம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும் சரிங்களா. வீடியோ வில்லன் கேரக்டர் லைன் முத்தானா மட்டும் தான் பிடிச்சிது. வேறு லெவலில் இருந்து நம்மளுக்கு வந்து அந்த இதுதான் ரவுடி சீனு தான் நம்மளுக்கு இது சூப்பராக இருந்துச்சுங்க. அதுதான் தேங்க்யூ. அவர் நல்லா தான் லாஸ்ட்டில் பைக் ரேசர் தான் நம்மளுக்கு சூப்பராக இருந்துச்சு. ட்ரெண்டிங் அவர் தான் சூப்பராக பண்ணார், நல்லா இருந்துச்சு. 100% கொடுத்துருக்காரு, பார்த்தா தான் தெரியும். அவர் ஹீரோ ஆக்டரே அவர் தான். அதில் வந்து மெயினாக வில்லன் ஆக்டர் தான் வந்து சூப்பராக இருக்குது. அது பாருங்கள், வர்த்து ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் வர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்குது படம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. சொல்லு
ஆக்சுவலி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன நடக்குமோ, நம்ம எப்படி கான் த்ரூ ஆகுமோ அதை அப்படியே வந்து நல்லா எடுத்து கொண்டு போயிருக்காங்க. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆனால் கைண்ட் ஆஃப் லாக் அப் நிறைய நடந்துகிட்டே இருக்குண்ணா. இப்போ கூட ரீசெண்டாக அஜித் குமார்னு ஒருத்தர் இறந்துருந்தாரு. அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் லாக் அப் நடந்து வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கான படம் வந்திருக்கலாம், லாக் அப் இதுக்கான படம் வந்திருக்கலாம். ஆனால் அது முடிகிற மாதிரி தெரியல எனக்கு. பவரில் இருக்கவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அது அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்டை ப்ராப்பராக டேரக்டர் எடுத்து போய் சூப்பராக ரைட்டிங்காக பீக்குண்ணா, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். அது டைலாக்ஸ் எல்லாமே, டெலிவரி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கரெக்டான இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் தான் அந்த இது எல்லாருமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் லாக் அப் டெத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு கொடுக்குற டெடிகேஷன் மாதிரி இருந்தது. அவ்வளோதான். மியூசிக் சூப்பராக இருந்தது. ஒரு டுவேட் சாங் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருந்தது. லவ் சீன்லாம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இதுவாக தானே இருந்தது. ஃபுல்லாக அந்த கேஸ் சம்மந்தம். ஃபஸ்ட் ஹாஃப் தான் ஓரளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருந்தது. அது நல்லா இருந்தது. அவ்வளோதாண்ணா. கண்டிப்பாக நல்லா கிளிக் ஆகும் தான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா தான் நடிச்சிருக்காரு மேம் அவர். ஓகே தான், ஃபைன். ஆமாம். அது வந்திருந்து ஓடி இருக்குமா இல்லையான்னு தெரியல. இது கண்டிப்பாக ஓடிடுன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. நல்லா எழுதியிருக்காரு டைரக்டரு. பார்க்கலாம். மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து எடுத்து நல்லா கொண்டு போயிருக்காங்க. அது வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு இதில். அதுதான் படம். ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் டிடிஎஃப் நடிச்சிருக்காரு இல்லையா, அந்த ஒரு ஹைப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் போய் பார்க்கலாம். எனக்கு டிடிஎஃப் வாசன் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். மற்றபடி ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி கோர் லைன் இருந்தது. ஆனால் அந்த கோருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சீனும் லேக் இருந்தது, ஜம்ப் இருந்தது. அதுதான் இந்த படத்தோட மைனஸாக பார்க்குறேன். மற்றபடி ஓகே, ஃபஸ்ட் ஃபிலிம் அப்படின்றனால கண்டிப்பாக பார்க்குறேன். ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் மூலிமா, அரசாங்கம் மூலிமா நடக்கக்கூடாத பிரச்சனை வந்தால் அது என்னென்ன பிரச்சனைலாம் வரும், அது எப்படி ஒரு சாமானிய மக்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத காட்டியிருக்கிறாங்க. அது வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்றது தான் கதையே. அது உள்ளே இருக்க ட்ராமாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கலாம். அது ஜம்ப் அங்கங்கே இருந்தது அப்படின்னால அந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆக முடியல. அதுதான் இந்த படத்தோட மைனஸ். மற்றபடி அவங்களோட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க ரோல்ஸை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே.